புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Smoking causes cancer. Smoking kills. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். Consumption of alcohol is injurious to health. Smartphone is injurious to health. Smartphone kills. திறன்பேசி உடல் நலத்திற்கு தீங்கானது. திறன்பேசி உயிரை கொல்லும். டேய் நீதானா? ஏன்டா? என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, ஸ்டேட்டஸ் வைக்க வீடியோ தேடிட்டு இருந்தேன். ரொம்ப முக்கியம். ரிஷி, ஐ திங்க் யூ ஆர் அஃபெக்டட் பை நோமோஃபோபியா. அப்படின்னா? நோ மொபைல் ஃபோன் அடிக்ஷன். இந்தியாவில் 4ல் 3 பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது. உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக அது உனக்கும் இருக்குது. அப்படி பார்த்தா உனக்கும் தான் அட்வைஸ் பண்ணுறதுல அடிக்ஷன் இருக்குது போல். எப்போ பாரு. டேய், நீ எப்போ பாரு மொபைலே முழுகிட்டு இருக்க. கொஞ்சமாச்சும் வெளி உலகத்தை பாருடா. நான் எதுக்குடா பார்க்கணும்? அதான் இந்த உலகமே இதுக்குள்ளே இருக்கு. ம் என்னோட எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த மொபைல். கேம் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, முக்கியமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு டேட்டிங் ஆப்பில் பொண்ணுங்களும் இருக்காங்க. வேற என்னடா வேணும் உனக்கு? நான் இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கேன். என் உலகம் என் மொபைல் தான்டா. ஓஹோ, எப்படி? பூமியோட மொத்த ஏரியா சைஸு 510 மில்லியன் கிலோமீட்டர். ஆனால் மொபைலோட ஆவரேஜ் சைஸு வெறும் 5.6 இன்ச்சு தான். இவ்வளோ பெரிய உலகத்தில் எவ்வளவோ சின்ன சின்ன ஹாப்பினஸ்லாம் இருக்குது. இந்த இயற்கை, மலை, காடு, அருவி, மழை, ஏன் இந்த குழந்தைகளோட சிரிப்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் இந்த சின்ன மொபைலுக்குள்ளே அடையட்டும்னு நினைக்கிறது தான் முட்டாள்களோட புத்திசாலித்தனம்.
எங்க இருக்க? ஒரு இருட்டா இருக்கு. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்? ஒண்ணுமே புரியலையே. நான் எங்க இருக்கேனே தெரியலையே. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஒரே இருட்டா இருக்கு. மா, பயமா இருக்கு. பா, நான் பேசுறது கேக்குதா? மா, பா, யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதாப்பா? மா, யாராச்சும் இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். மா, யாராச்சும் இருக்கீங்களா? காப்பாத்துங்களேன் ப்ளீஸ். நான் எங்க இருக்கேனே தெரியலையே. ஒரே இருட்டா இருக்குப்பா. மா, இது நம்ம வீடு இல்ல. பா, பா, பா. ரிஷி, ரிஷி, ரிஷி எழுந்திரிச்சானா? பா, பா, நான் பேசுறது கேக்குதாப்பா? நான் இங்கதான்ப்பா இருக்கேன். இன்னுமா உள்ள போன் நோண்டிட்டு இருக்கான்? ரிஷி, ரிஷி, பா, நான் பேசுறது கேக்குதாப்பா? மா, அப்பாகிட்ட சொல்லுமா, நான் இங்கதான்ப்பா இருக்கேன். என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன். நான் எங்க இருக்குன்னே தெரியலப்பா, ப்ளீஸ். ரிஷி, பா, ஒரு இருட்டா இருக்குப்பா, ப்ளீஸ் காப்பாத்துங்களேன். எனக்கு தான் இருட்டுனா பயம் உனக்கு தெரியும்ல. அப்பா பேசுறது கேக்குது, நான் பேசுறது கேட்கலையே. சாருக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததுலேருந்து சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை போல இருக்குது. பா, நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். கேக்குதா? இதெல்லாம் எப்போ திருந்த போதோ. ஒரு நாள் ஃபோன் தூக்கி போட்டு உடைக்கிறேன் பாரு, அப்போ தான் இதெல்லாம் சரியாகும். பாலமுருகா, எல்லோரும் நீ தாப்பா காப்பாற்றணும். பா, நான் இங்கே தான்ப்பா இருக்கேன். சரி, வரமா. பா, போவாதப்பா. பா, நான் இங்கே தான்ப்பா இருக்கேன், போவாதப்பா. அப்பா, பா. பா, நான் இப்போ இங்கே தான்ப்பா இருக்கேன். மா, பா, போவாதப்பா. பா, என்னை காப்பாத்துப்பா ப்ளீஸ். பா, காப்பாத்துப்பா ப்ளீஸ். பா, பா, போவாதப்பா. பா, பா, போவாதப்பா. பா, யாராச்சும் என்னை காப்பாத்துங்களேன். யாரியா நீ சுற்றுறது? ப்ளீஸ் ப்ளீஸ் சுற்றுறது, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. நான் எதுக்கே சாவணும்?
சாவு ஐயோ ஐயோ ஒண்ணு பண்ணாதீங்க ப்ளீஸ் ஐயோ இப்பவே செத்துரு. ஐயோ என்ன பண்ண ஐயோ எதுக்கு எப்படி சிரிக்கிற ஐயோ ஐயோ என்ன பண்ண நான் செத்துறவா? ஐயோ எங்கே போன ஐயோ நீ யாரியா யாரியா ஐயோ எதுக்கே சிரிக்கிறேன்னு பார்த்து சொல்லி ஐயோ யாரியா ஐயோ 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 ப்ளீஸ் என்ன சாகலையா எனக்கு ஒன்றும் ஆகலையே டேய் யாரா நீங்களா எனக்கே பயம் காட்டுறீங்களா நான் யாரு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா தளபதி ஃபேன்டா சும்மா அங்க இங்கன்னு பயம் காட்டினா பயந்துருமா என்ன இப்ப வாங்கடா பார்க்கலாம் நான் யாருன்னு காட்டுறேன் உங்களை வச்சு ஓட விடுறேன் பாக்குறீங்களா நீ யாருன்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வை மவன உங்க கதையே அவ்வளவுதான்டா அப்புறம் என்ன இது ஃபோன் மாதிரி இருக்கு என்னோடது தான் இங்கே எப்படி வந்துச்சு என்ன நடக்குதுன்னு புரியலையே அண்ணா எடு என்னாச்சு சார்ஜ் இல்லையா வேணாம் யூஸ் ஆகும் என்ன இது லேண்ட்லைனு என்ன கனெக்ஷன் இல்லை நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்காது ஒர்க் ஆகுமா டயல் டோன் கேட்குது கனெக்ஷனே இல்லை ஆனால் சவுண்டு மட்டும் வருது என்ன இது மர்மமாக இருக்கு ஷட் ரிஷி உன் நம்பர் 792 முடியும் அப்பா நீ சொல்றது தப்புப்பா என் நம்பர் 96493 72927 7927 கிடையாது
ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. எப்படி ஆன் ஆயிடுச்சு? எல்லா கான்டெக்ட்ஸும் போயிட்டுருக்கு. 2 நம்பர் தான் இருக்குது. அப்பா நம்பரில் காணும். சரி, வினிதா நம்பர் ட்ரை பண்ணும். Number you are trying to call is currently switched off. Please try again later. வருது. கால் பண்ண முடியல, டவர் கட் ஆயிடுச்சு. சரி, வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணுவோம். நெட்வொர்க் கிடைக்குது, ஆனால் கால் போகல. இங்கே என்னவோ நடக்க போகுது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வைப்போம், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பா, எல்லாமே அப்நார்மலாக இருக்கே. பா ப்ளீஸ், நான் இங்கே தான்ப்பா இருக்கேன் உள்ள. ப்ளீஸ் காப்பாத்துப்பா. You can't escape from here. You die sooner. Oh, die! நான் செத்துருவனா? டேய், நீங்க யாரை ஏன் சாவ முடிவு பண்றதுக்கு? யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. தைரியமா இருந்தா முன்னாடி வாங்கடா. ஏன் தப்பிக்கணுமே? சும்மா ஆட மாட்டேன்டா. டேய், வாங்கடா பார்க்கலாம். டேய், உன்னாலே சாகாமல் உயிர் நோகும், வேகாமல் ஒரு தீயாகும். வேட்டைக்கும் வானில் வேடனுமே, காற்றாற்று வெள்ளத்தில் காகிதம் நீ. வாழ்வுக்கா சாவுக்கா வழி தேடு நீ. இடை தேடி புரியாத புதிருங்கு நீ. பகையாக யமனாக நீயே உன்னை பகை கொள்ள நீயே உன் கதை முடிக்க
டார்ச் லைட் கூட ஆன் ஆகலையே. இந்த ஃபோன் வந்து எதுவும் பண்ண முடியல. டார்ச் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஒரு ரூம் எம்டியாக இருக்கு. இங்கே எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னடா இருக்க போதும். டார்ச் லைட் இங்கே எப்படி டார்ச் லைட் வந்துச்சு? யூஸ் பண்ணி பார்க்கலாமா? மொபைலா டார்ச்சா? எது யூஸ் பண்ணுறது? மொபைலா டார்ச்சா? மொபைல் வேணாம், டார்ச் ஆன் பண்ணிடலாம். மொபைலா டார்ச்சா? சரி மொபைல் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணு. ஏ திங்ஸ்லாம் தெரியுது டார்ச் லைட்டில். மொபைல் லைட்டில் எதுவுமே தெரியல, இருட்டா இருக்கு. டார்ச்சில் தெரியுது, மொபைலில் தெரியல. எதை யூஸ் பண்ணுறது இப்போ? டார்ச் லைட்டை யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. இது இருக்காங்க, கிட்ட போய் பார்ப்போம். இருக்கு. வாட்ச் இருக்கு. பழைய வாட்சா இருக்கு. 220 ஒரு குழப்பமா இருக்கு. ஒன்றுமே புரியலையே. நைட்டா பகலா? ஐயோ ஒன்றும் புரியலையே. எப்படியாவது இங்கேருந்து ஏதாவது தப்பிக்கணுமே. மொபைலில் வேறு டைம் இருக்கு, இதில் வேறு டைம் காட்டுதே. ஐயோ என்னது ஏதோ உண்மையான டைம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. டார்ச் எடுத்து பார்ப்போம். ஜன்னல் எங்கே இருக்கு? இதோ இருக்கு. ஜன்னல் திறந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியும். லைட்டாக பார்க்கலான்ட்டு போய் பார்ப்போம். பார்க்கலாம் லைட்டாக தெரியும். மொபைலில் உள்ளே இருட்டா இருக்கு, வெளியே வெளிச்சமா இருக்கு. ஓ என்ன இது? மொபைல் இருக்குல்ல ஃபேக்கா? என்னால தப்பிக்க முடியாதா? நம்ம எதிரியே இந்த மொபைல் தான்.
அப்போ அந்த வாட்சில் டைமு, இப்போ மொபைலில் டைமு, என்ன நடக்குதுங்க? முதல்ல இங்கே எப்படியாவது தப்பிக்கணும். டார்ச்சுங்க. ஓகே ரிஷி, நோ மோர் ஆர்குமெண்ட். நீ இப்படியெல்லாம் பேசும் தெரிஞ்சு தான் நான் லைப்ரரியிலேருந்து உனக்காக ஒரு புக் எடுத்து வந்திருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. இதை நீ கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் ஐ எம் ஷோர் இட் வில் பிரேக் யூ. எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் பல வழிகளில் மனிதனை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதில் மிக கொடூரமானது அலைபேசி என்கிற செல்போன். இது தன்னுடைய வடிவத்தையும் தொழில்நுட்ப திறனையும் மாற்றிக்கொள்ளும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அதன் உச்சகட்டம் உலகத்தின் இருண்ட காலம். மனிதர்களுக்கான வெளிச்சம் குறைய குறைய உலகம் பல துயர சம்பவங்களை சந்திக்க நேரிடும். அது நிஜங்களாகவோ நிழல்களாகவோ கண்முன் காணக்கூடும். Will be always using their headphones and they are wasting their life, spending their precious time with mobile only. Headphones are dangerous. Mobiles are devil of the world. இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே தன்னுள் உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனோ செயற்கையை தேடுகிறான். இப்புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள எதிர்கால நிகழ்வுகள் குறித்த அனுமானங்கள் அனைத்தும் நடந்தே தீரும். அடிமைப்பட்டு சொல்லும் புத்தகத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வழியை இப்புத்தகமே காட்டும். இதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை 2 முறைக்கு மேல் உச்சரிக்கும் போது You can see the reference image of headphones in the last page of book. இங்கே சவுண்டு கேட்குது. Use headset. Use headset. Use headset. Use headset. Use headset.
If you break the mobile, then you can escape from here or... If you break the mobile, then you can escape from here or... If you break the mobile, or you will die, and you will escape either of these two. இந்த மொபைல் ஓடில